விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நாளை முதல் முல்லை பெரியாறு அணையை பாசனத்திற்காக திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களின் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய முல்லை பெரியாறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் முதல் வாரத்தில் கம்பம் பள்ளத்தாக்கு முதல் போக விவசாயத்திற்காக தண்ணீர் திறப்பது வழக்கம். கடந்த ஆண்டு மழை இல்லாத காரணத்தால் செப்டம்பர் 25ஆம் தேதிதான் திறக்கப்பட்டது. இந்த ஆண்டு தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்யும் நிலையில் கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் தங்களது முதல் போக விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்று நாளை முதல் 120 நாட்களுக்கு கம்பம் பள்ளத்தாக்கு ஆயக்கட்டு பகுதிகளுக்கு தேனி, போடி உள்ளிட்ட வட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 14,707 ஏக்கர் விவசாய நிலங்களின் பாசனத்திற்காகவும் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நாளை தண்ணீர் திறக்கப்படும் நிகழ்ச்சி துணை முதல்வரும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின்கோபுரம் அமைப்பதற்கான அளவீட்டு பணிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சார்பில் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்கார் பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள புகழூர் வரை சுமார் 1830 கிலோமீட்டர் தூரத்தில் உயர்கோபுர மின்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் 41 கிலோமீட்டர் தூரம் வரை சுமார் 40 உயர்மின் கோபுரங்கள் அமைக்கும் பணி நடைபெறுகிறது. இதற்கான இடத்தை தேர்வு செய்து அளவீடு செய்யும் பணி வண்டிகாரன் கோட்டாய்கா என்னும் இடத்தில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்களில் 2 பேர் தீக்குடிக்க முயற்சித்ததால் அளவீடு செய்யும் பணி நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து இன்று துணை ராணுவம் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட போலீசார் புகைக்குண்டு வீசும் இயந்திரம், ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை கிராமத்திற்கு விரைந்தனர். மேலும் போலீசார் அணிவகுப்பு நடத்தியதால் வண்டிகாரன் கோட்டாய் கிராமத்தில் பரபரப்பு நிலவுகிறது. போலி ஆவணம் தயாரித்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மோசடி செய்த ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையை அடுத்த காணாத்தூரை சேர்ந்தவர் சரவணன். ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் இவர் நிலம் வாங்குவதற்காக டி நகரில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றை அணுகியுள்ளார். ரியல் எஸ்டேட் நடத்தும் சுரேஷ்குமார் என்பவர் வேலூரை சேர்ந்த சாந்தாவா என்பவருக்கு சொந்தமான 2400 சதுர அடி நிலம் சோழிங்கநல்லூரில் உள்ளதாகவும் அதன் மதிப்பு 8 கோடி ரூபாய் என்றும் கூறியுள்ளார். இதனை அடுத்து கடந்த மே மாதம் சுரேஷ்குமாரின் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் வைத்து நிலத்தின் உரிமையாளர் என சொல்லப்பட்ட சாந்தாபாய் சுரேஷ்குமாரின் கூட்டாளிகளான சம்பத்குமார், துரை, ராஜசேகர், ஆனந்த் மற்றும் சுரேஷ்குமாரின் மகன் தீபக் ஆகியோர் முன்னிலையில் சுரேஷ்குமாரிடம் சரவணன் 10 லட்சம் ரூபாயை முன்பணமாக கொடுத்துள்ளார். சுரேஷ்குமார் கொடுத்த நில ஆவணங்களை வைத்து தனியார் நிதி நிறுவனத்தில் சரவணன் கடன் பெற முயன்றபோது அந்த ஆவணங்கள் அனைத்தும் போலி என தெரிய வந்தது. இதுகுறித்து விசாரணை நடத்திய மாம்பலம் போலீசார் சுரேஷ்குமார், அவரது கூட்டாளிகளான ராஜசேகர், ஆனந்த் மற்றும் சுரேஷ்குமாரின் மகன் தீபக் ஆகியோரை கைது செய்தனர். மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த காஞ்சனா என்பவரிடம் போலி ஆவணம் மூலம் வேறு ஒருவரது நிலத்தை விற்க முயன்று 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் அம்பலமானது. சுரேஷ்குமார் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து மேலும் பலரிடம் இதுபோன்று போலி ஆவணங்கள் மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததும் தெரிய வந்துள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் துப்பாக்கி தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. திருவனந்தபுரத்திலிருந்து இன்று காலை சென்னை வந்த விரைவு ரயில் பெட்டியில் P2 பெட்டியை துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது காகிதத்தில் சுற்றப்பட்ட நிலையில் 3 தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டது. இதனை கைப்பற்றிய சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார் இவை LRR வகை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் எனவும் துருப்பிடித்து பயன்படுத்தாமல் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் தோட்டாக்களை தவறவிட்டவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சீன தயாரிப்பு பொருட்கள் மீது 25% வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். சீனாவின் சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 800 வகையான பொருட்களுக்கு 25% வரி விதிக்க ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய வரி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு உரிய பதிலடி வழங்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது. உலக பொருளாதாரத்தில் மேலும் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் மேட் இன் சீனா 2025 என்ற திட்டத்தை சீனா வகுத்துள்ளது. இந்த திட்டத்தால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கும் என்றும் அதனை முறியடிக்கும் வகையில்தான் ட்ரம்ப் நிர்வாகம் சீன பொருட்களுக்கு இவ்வாறு 25% வரியை விதித்துள்ளதாக தெரிகிறது. மேலும் சீன சந்தையில் களமிறங்கவிருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் சீன நிறுவனங்களுடன் அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இதற்கு பதிலடியாகவே அமெரிக்கா இவ்வாறு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.